நீங்களே பாருங்க ஹால் எப்படி இருக்கு பாருங்க. ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. ரொம்ப நீட்டாக நம்மளுக்கு மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு எல் ஷேப்ல நல்ல ஒரு பெரிய ஷோபாவே போட்டிருக்காங்க. நல்லாவே இருக்குங்க. ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக நம்மளுக்கு மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரைட்டாக பாருங்க. டிவி யூனிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. ஃபுல்லாக அந்த ஹுட் அண்ட் ஃபினிஷிங்கில் பண்ணி ஒரு 55 இன்ச்லேருந்து ஒரு 100 இன்ச் டிவி கூட நீங்கள் தாராளமாக ஃபிக்ஸ் பண்ணலாம். அவ்வளோ பெரிய டிவி யூனிட்டாக நம்மளுக்கு ரெடி பண்ணியிருக்காங்க. சரிங்களா, ரொம்ப சூப்பராகவே இருக்குது. அந்த ஸ்பாட் லைட்லாம் கொடுத்து ரொம்ப நல்லாவே இருக்குங்க. 2 ஃபேன் பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சென்டரில் பார்த்தா அந்த ஹேங்கிங் லைட் நம்மளுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, இந்த ப்ராப்பர்ட்டியில் என்ன ஒரு ஹைலைட்டான விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது வாங்க நான் அதையும் காட்டிடுறேன். எல் ஷேப்பில் நல்ல ஒரு பெரிய பால்கனியாக இருக்குது. இந்த பால்கனி எது வரைக்கும் போது நான் அதையும் உங்களுக்கு காட்டிடுறேன். வாங்கல பால்கனி ஃபுல்லாகவே பாருங்கள். வீட்டுக்குள்ளே போட்ட டைல்ஸாக நம்மளுக்கு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அதனால் பால்கனி மாதிரியே தெரியல, ஒரு நம்ம வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி தான் நம்மளுக்கு இருக்குது. சரிங்களா, அப்படியே வந்தவொடனே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ரோட் ஃபேஸிங் பார்த்தா மாதிரி இந்த சைட் நம்ம வந்துட்டோம். இங்கே வந்து நீங்கள் வாஷிங் மிஷின் செட் பண்ணுற மாதிரி அதுக்கான ப்ரொவிஷன் நம்மளுக்கு இருக்குது. ஆனால் உள்ளே ஒரு ப்ரொவிஷன் இருக்குது. நீங்கள் வெளியில் வேணாலும் வாஷிங் மிஷின் செட்டப் பண்ணிக்கலாம், உள்ளே வேணாலும் வாஷிங் மிஷின் செட்டப் பண்ணிக்கலாம். சரிங்களா, அப்படியே வாங்க. நம்ம ஹால்லேருந்து வந்தோம். அப்படியே வந்தவொடனே பாருங்கள் கிச்சன் வழியாக உள்ளே வந்துடும். பாருங்கள் இங்கே பாருங்க. வணக்கங்க, எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம எந்த லொக்கேஷன் வந்துருக்கோம், எந்த ப்ராஜெக்ட்டை பற்றி இன்றைக்கி நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சென்னை பெரும்பாக்கம் லொக்கேஷன் தாங்க. சென்னை பெரும்பாக்கம் லொக்கேஷன்லேயே நல்ல ஒரு ப்ரைம் லொக்கேஷன் லொக்கேட்டாக இருக்க. அதுவும் நீங்கள் பெரும்பாக்கம் லொக்கேஷனில் ரெடி டு ஆக்குப்பையில் ஒரு அப்பார்ட்மெண்ட் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கானது தான். சரிங்களா, ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி நம்மளுக்கு 4 வருஷம் தாங்க ஆகுது. ஸோ எலிவேஷன்லாம் பாருங்கள் ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. எக்ஸாக்டாக பெரும்பாக்கம் மெயின் ரோட் இந்த மெட்ரோ ஒர்க்லாம் போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா, எக்ஸாக்டாக அங்கேருந்து ஒரு 500 மீட்டரில் நல்ல ஒரு ப்ரைம் லொக்கேஷனாக இந்த ப்ராப்பர்ட்டி சேல்ஸ் வந்து. சரிங்களா, ஸோ நம்ம ஃபாலோவர்ஸ் யாருன்னா பெரும்பாக்கம் லொக்கேஷனில் ரெடி டு ஆக்குப்பை ஸ்டேஜில் ஃபுல்லி செமி ஃபர்னிஷ்டோட ஒரு 3 BHK அப்பார்ட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கானது தான். வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். சரிங்க, இந்த அப்பார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்டை பார்த்துறேன் மதுரையில் எல்லாமே உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். சரிங்களா, அப்படியே உள்ள வாங்க போயிடலாம். ஸோ ரோட் லெவல்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 ஃபீட் ஹைட்டு தூக்கி தான் இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, ஸோ OMR லொக்கேஷனில் நம்ம ஃபாலோவர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ப்ராப்பர்ட்டி கேட்டிருக்கீங்க. அதுவும் இந்த பெரும்பாக்கம் லொக்கேஷன் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ எக்ஸாக்டாக இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராமானுஜம் ஐடி பார்க்லாம் தெரியும் பார்த்தீங்களா. எக்ஸாக்டாக நம்ம சைடில் இருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 5 நிமிஷம் ட்ராவல் டிஸ்டன்ஸ்லேயே நீங்கள் ஈஸியாக ராமானுஜம் ஐடி பார்க்கும் ஈஸியாக ரீச் பண்ண முடியுங்க. ஸோ நம்ம சைட்லேருந்து நீங்கள் சோழிங்கநல்லூர் ஜங்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம சைட்லேருந்து எக்ஸாக்டாக ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் சோழிங்கநல்லூர் ஜங்ஷனும் ஈஸியாக ரீச் பண்ண முடியும். ஒரு 5 நிமிஷம் ரீச் பண்ணலாம். கொஞ்சம் டிராஃபிக்காக இருந்தால் ஒரு 10 நிமிஷம் ஆகும். சரிங்களா, ஸோ மெட்ரோ ஒர்க்லாம் இப்போ ரொம்ப ஸ்பீடாக போயிட்டு இருக்கு. ஒன்ஸ் இங்கே மெட்ரோ ஸ்டேஷன் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் சென்னையோட எல்லா மூலைக்குமே உங்களால் ஈஸியாகவே ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். சரிங்களா, ஸோ நியர்பை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிராஜ் சினிமாஸ் இருக்குது. ஏகப்பட்ட உங்களுக்கு பிராண்டட் ஷாப்லேருந்து எல்லாமே இருக்குது. பெரும்பாக்கம் லொக்கேஷனை பற்றி நான் சொல்ல வேண்டிய அவசியம் உங்களுக்கு கிடையாது. சரிங்களா, ஸோ அப்படியே உள்ள வாங்க. ஸோ டோட்டலாக இந்த ப்ராப்பர்ட்டியில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 6 யூனிட் பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்மளோட ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃப்ளோரில் நார்த் ஃபேசிங் பார்த்தா மாதிரி இருக்குது. ஸோ ப்ராப்பர்ட்டி கண்டிஷன் எல்லாமே நீங்கள் லைவாகவே பார்த்துக்கலாங்க. ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அது மாதிரி நம்மளுக்கு லிஃப்ட் ஃபெசிலிட்டியும் இருக்குது. அது மாதிரி இங்கே பாருங்கள் ஃபுல்லாகவே நம்மளுக்கு CCTV கேமராங்க. நம்ம அப்பார்ட்மெண்ட்டை சுற்றி CCTV கேமரா வச்சிருக்காங்க. சரிங்களா, ஸோ செட் பேக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 2 ஃபீட் ஒரு 2 அடி வரைக்கும் நம்மளுக்கு செட் பேக் விட்டு தான் இந்த அப்பார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்டை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஏரியாவில் நம்மளுக்கு ஒரு லாபி ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு 2 ஸ்டெப் நம்மளுக்கு மேலே வருதுங்க. இந்த லாபி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிராண்ட் ஃபினிஷிங் போட்டிருக்காங்க. சரிங்களா, வாங்க செகண்ட் ஃப்ளோர் போயிடலாம். அது மாதிரி CMD அப்ரூவ் ப்ராப்பர்ட்டி தான். சரிங்களா, ஸோ நம்ம சஸ்கூல் சொந்தங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருக்கோம் பார்க்க போகிறோம் பார்த்தீங்களா. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியும் நம்ம ஃபாலோவர்ஸில் இருக்க ஒரு அண்ணாவோட ப்ராப்பர்ட்டி தான். ஸோ நம்ம சஸ்கூல் சொந்தங்கள் நிறைய பேர் ப்ராப்பர்ட்டி சேல்ஸ்க்கு ஒரு நாளும் எங்களுக்கு கால் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னாலும் எங்களை தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்க. வித்தின் டேஸ்லேயே உங்களோட ப்ராப்பர்ட்டியை நாங்கள் உங்களுக்கு சேல்ஸ் பண்ணி தரோம். சரிங்களா, ஸோ லிஃப்ட் வந்துருச்சு. வாங்க செகண்ட் ஃப்ளோர் போயிடலாம். இப்போ நம்ம செகண்ட் ஃப்ளோர் வந்துருங்க. செகண்ட் ஃப்ளோர் வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு லாபி ஸ்பேஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஸோ நம்மளோட ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா நார்த் ஃபேசிங் பார்த்தா மாதிரி இருக்குது. S1 தான் நம்மளோட ப்ராப்பர்ட்டி. சரிங்களா, ஸோ இங்கே S2 இருக்குது. S2 பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்தா மாதிரி இருக்குது. ஒரு 3 BHK ஒரு 2 BHK ஒரு ஃப்ளோருக்கு நம்மளுக்கு வந்துடும். ஒரு ஃப்ளோருக்கு நம்மளுக்கு 2 யூனிட் தான். சரிங்களா, ஸோ ஒரு ஃப்ளோருக்கு 2 யூனிட். அது மாதிரி நம்மளுக்கு 3 ஃப்ளோர் இருக்குங்க. நம்மளோட ப்ராப்பர்ட்டி செகண்ட் ஃப்ளோரில் நார்த் ஃபேசிங் பார்த்தா மாதிரி இருக்குது. சரிங்களா, ஸோ ஃப்ரண்ட்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு சேஃப்டி கேட் நம்மளுக்கு போட்டிருக்காங்க. மெயின் டோர் எல்லாமே பார்த்தீங்கன்னா தீக்குட் ஃபினிஷிங் நம்மளுக்கு போட்டிருக்காங்க. சரிங்களா, நான் ஆல்ரெடி ப்ராப்பர்ட்டி உள்ள போய் பார்த்துட்டு வந்துட்டேங்க. கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பிடிக்கும். அது மாதிரியான ஒரு கண்டிஷன் தான் இந்த ப்ராப்பர்ட்டி சேல்ஸ்க்கு வந்திருக்கு. வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சரிங்களா, வாங்க அப்படியே உள்ள போயிடலாம்.
நீங்களே பாருங்க ஹால் எப்படி இருக்கு பாருங்க, ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க, ரொம்ப நீட்டாக நம்மளுக்கு மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. கீழே இருக்க ஃப்ளோரிங்லாம் பாருங்களேன், எல்லாமே அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும்போது இந்த ப்ராப்பர்ட்டியை புக் பண்ணிட்டாங்க. அதுக்கேற்ற மாதிரி இந்த கஸ்டமைஸ் பண்ணிட்டு ஃபுல்லாக அந்த டைல் ஃபினிஷிங்லாம் பண்ணியிருக்காங்க சரிங்களா. ஃபுல்லாக அந்த கிராண்ட் ஃபினிஷிங் மாதிரி இருக்குங்க. இந்த ப்ராப்பர்ட்டியோட பில்டப் ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1210 1210 நம்மளுக்கு பில்டப் ஏரியா நம்மளுக்கு வருங்க. ஸோ யூடிஎஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தா 470 470 யூடிஎஸ் மட்டுமே கிடைச்சிரும் சரிங்களா. இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தா 4 years ஓல்டு அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் தான். நீங்க ஒரு புது ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கும் ஒரு ரீசேல் ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கும் என்ன ஒரு உங்களுக்கு பெனிஃபிட் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு புதுசா நீங்க இதே ஏரியால ஒரு அபார்ட்மெண்ட் நீங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஜிஎஸ்டி 5% வரும், கம்பல்சரி ஜிஎஸ்டி 5% வரும். கார் பார்க்கிங் கம்பல்சரி ஒரு 2 lakhs நம்மளுக்கு வந்துடும். இபி 1 lakh சார்ஜ் பண்ணுவாங்க, லிஃப்ட்டுக்கு 1 lakh சார்ஜ் பண்ணுவாங்க. ஆனா இந்த ரீசேல் அபார்ட்மெண்ட்டை நீங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது அடிஷனல் காஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட் மட்டும் தான் வரும் சரிங்களா. அப்படியே உள்ள வாங்க. உள்ள வந்தோடனே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு எல் ஷேப்ல நல்ல ஒரு பெரிய ஷோபாவே போட்டுருக்காங்க, நல்லாவே இருக்குங்க. ரொம்ப நீட் அண்ட் கிளீனா நம்மளுக்கு மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரைட்டா பாருங்க. டிவி யூனிட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. ஃபுல்லாக அந்த ஹுட் அண்ட் ஃபினிஷிங்ல பண்ணி ஒரு 55 inchலேருந்து ஒரு 100 inch டிவி கூட நீங்கள் தாராளமாக ஃபிக்ஸ் பண்ணலாம். அவ்வளோ பெரிய டிவி யூனிட்டாக நம்மளுக்கு ரெடி பண்ணியிருக்காங்க சரிங்களா. அப்படியே மேலே பாருங்க, ஃபால்ஸ் சீலிங்கை மட்டும் பாருங்க, ஃபுல்லாகவே நம்மளுக்கு ஹுட் அண்ட் ஃபினிஷிங்ல ஃபால்ஸ் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராகவே இருக்கு. அந்த ஸ்பாட் லைட்லாம் கொடுத்து ரொம்ப நல்லாவே இருக்குங்க. 2 ஃபேன் பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சென்டரில் பார்த்தா அந்த ஹேங்கிங் லைட் நம்மளுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க சரிங்களா. இந்த ப்ராப்பர்ட்டியில் என்ன ஒரு ஹைலைட்டான விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது வாங்க நான் அதையும் காட்டிடுறேன். இங்க பாருங்க ஏசி. இந்த ஏசி எல்லாமே சேர்த்து தான் நம்மளுக்கு சேல்ஸ் பண்றாங்க. இந்த ஏசி இந்த ஷோபாலாம் சப்போஸ் உங்களுக்கு வேணும்னா அது எக்ஸ்ட்ரா பேமெண்ட் கொடுத்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. அப்படியே வாங்க. இங்க பாருங்க பால்கனி பாருங்க, எவ்வளவு பெரிய பால்கனி பாருங்க. ஒரு சின்ன பால்கனி பார்த்துருப்பீங்க, இல்ல ஒரு பெரிய பால்கனி பார்த்துருப்பீங்க. ஒரு எல் ஷேப்ல நல்ல ஒரு பெரிய பால்கனியா இருக்கு. இந்த பால்கனி எது வரைக்கும் போகுதுன்னு அதையும் உங்களுக்கு காட்டிடுறேன் வாங்கல. பால்கனி ஃபுல்லாவே பாருங்க வீட்டுக்குள்ள போட்ட டைல்ஸா நம்மளுக்கு ஃபினிஷ் பண்ணிருக்காங்க. அதனால பால்கனி மாதிரியே தெரியல, ஒரு நம்ம வீட்டுக்குள்ள போற மாதிரி தான் நம்மளுக்கு இருக்கு சரிங்களா. அப்படியே வந்தவொடனே பாத்தீங்கன்னா இங்க பாருங்க ரோட் ஃபேசிங் பார்த்தா மாதிரி இந்த சைடு நம்ம வந்துட்டோம். இங்க வந்து நீங்க வாஷிங் மிஷின் செட் பண்ற மாதிரி அதுக்கான ப்ரொவிஷன் நம்மளுக்கு இருக்கு. ஆனா உள்ளே ஒரு ப்ரொவிஷன் இருக்கு. நீங்க வெளியில வேணாலும் வாஷிங் மிஷின் செட்டப் பண்ணிக்கலாம், உள்ள வேணாலும் வாஷிங் மிஷின் செட்டப் பண்ணிக்கலாம் சரிங்களா. அப்படியே வாங்க. நம்ம ஹால்ல இருந்து வந்தோம். அப்படியே வந்தவொடனே பாருங்க கிச்சன் வழியா உள்ள வந்துடும் பாருங்க. இங்க பாருங்க நல்ல ஒரு எல் ஷேப்ல நல்ல ஒரு பெரிய பால்கனிங்க. ஸோ கிச்சனை பொறுத்த வரைக்கும் பாருங்க சவுத் ஈஸ்ட் பார்த்த மாதிரி கிச்சன் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாவே நம்மளுக்கு மாடல் கிச்சன் பண்ணிருக்காங்க சரிங்களா. இங்க பாருங்க ஒரு சிம்னியும் நம்மளுக்கு ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. ஸோ ஆர்ஓக்கான ப்ரொவிஷன் எல்லாமே இந்த சைடு வந்துடும். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல ஒரு வாஷ் பேஷன் இருக்கு. லேஃப்ட் கபோர்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க சரிங்களா. அது இங்க பாருங்க கிச்சன்லேயே பார்த்தீங்கன்னா ஸோ க்ளோஸ் பண்ற மாதிரி உங்களுக்கு அந்த ப்ரொவிஷன் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, நல்லாவே இருக்குங்க. ஸோ அப்படியே வந்தோடனே பார்த்தீங்கன்னா திருப்பி நம்ம ஹாலுக்கே வந்துட்டோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கிச்சனுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பெட்ரூம் வரும். அப்படியே வாங்க. இந்த பெட்ரூமும் பாருங்க நல்ல ஒரு பெரிய பெட்ரூம்ங்க. 10/11 10/11 நல்ல ஒரு பெரிய பெட்ரூமா கொடுத்துருக்காங்க சரிங்களா. இங்க பாருங்க ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி ஒரு பூஜா ரூம் செட்டப் அந்த ஹுட்லயே நம்மளுக்கு பண்ணிருக்காங்க. லேஃப்ட் கபோர்ட்ஸ் எல்லாமே கவர் பண்ணிருக்காங்க. ஸோ வென்டிலேஷனுக்காக பார்த்தீங்கன்னா இங்க ஒரு ஸ்லைடிங் விண்டோ நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க சரிங்களா. சேஃப்டி கேட் எல்லாமே இருக்கு. ஏசிக்கான ப்ரொவிஷன் நம்மளுக்கு இருக்குங்க. ஸோ உங்களுக்கு வேற ஏதாவது லொகேஷன்ல ப்ராப்பர்ட்டி வேணும் அப்படின்னாலும் எந்த லொகேஷன்ல பாக்குறீங்க என்ன பட்ஜெட்ல பாக்குறீங்க மட்டும் கமெண்ட் பண்ணுங்க. நீங்க தேடிட்டு இருக்க ப்ராப்பர்ட்டி கண்டிப்பா உங்க வீடு தேடி எடுத்து நான் சேர்க்கிறேன் சரிங்களா. ஸோ அப்படியே வாங்க. இங்க பாருங்க இங்க ஒரு சின்னதா லாபி ஸ்பேஸ் மாதிரி இருக்கு. ஸோ இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஹுட் அண்ட்லேயே நீங்க அந்த ஷோகேஸ் ஐட்டம்ஸ் வைக்கிற மாதிரி அதுக்கான ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு செட்டப் ஹுட்லேயே நம்மளுக்கு பண்ணியிருக்காங்க சரிங்களா. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா ஒரு வாஷ் பேஷன் இருக்கு, ஒரு காமன் ரெஸ்ட் ரூம்ங்க. இது காமன் ரெஸ்ட் ரூம் பார்த்தீங்கன்னா அப் டு 6 feet வரைக்கும் டைல் ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. வெஸ்டர்ன் கிளாஸ் செட் இருக்கு, ஷவர் பாயிண்ட் டேப் பாயிண்ட் எல்லாமே இருக்கு சரிங்களா. இது நம்மளுக்கு செகண்ட் பெட்ரூம்ங்க. அப்படியே வாங்க. இந்த பெட்ரூமும் பாருங்க 10/10 10/10 ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க பெட்ரூம். இங்கே பாருங்க உங்களுக்கு அங்கேருந்து பார்க்கும்போது அந்த ஸ்டோன்லேயே இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் ஃபுல்லாகவே உங்களுக்கு 3D வால் பேப்பர் நம்மளுக்கு வாலில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. மேலே பார்த்தீங்கன்னா அந்த லேஃப்ட் எல்லாமே ஹுட்டோரில் பண்ணியிருக்காங்க. அந்த ஹுட்டோட குவாலிட்டியும் ரொம்ப சூப்பராகவே இருக்கு. ஒரு பிராண்ட் நியூ ஹவுஸே நம்ம இது சொல்லலாம் சரிங்களா. ஸோ இங்கேயும் பார்த்தா ஸ்லைடிங் விண்டோ நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க வென்டிலேஷனுக்காக. ஏசிக்கான ப்ரொவிஷன் இருக்கு. இந்த சைடு பாருங்க கபோர்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வால்குள்ளேயே இருக்குங்க. இங்க பாருங்க இந்த பெட்ரூம் சைஸ் அதான் உங்களுக்கு அப்படியே கிடைச்சிருங்க. ஏன்னா சில வீட்டுலாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இங்க இருந்து ஒரு 3 அடி வரும். உங்களுக்கு பெட்ரூம் சைஸ் வந்து கவர் ஆகாது. ஒரு 10/10 சொல்லுவாங்க. ஆனா ஒரு 10/8 தான் நம்மளுக்கு இருக்கும். ஆனா 10/10 கரெக்டா இந்த பெட்ரூம் சைஸ் நம்மளுக்கு வந்துடும். இந்த கபோர்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வால்குள்ளேயே இருக்கிறதுனால உங்களுக்கு ஸ்பேஸ் ரொம்ப தாராளமாவே இருக்கும் சரிங்களா. அடுத்து நம்ம மாஸ்டர் பெட்ரூம் பாத்துடலாங்க. ஸோ என்ட்ரன்ஸ் ஆகி நம்ம இந்த வழியா உள்ள வந்தோம். உள்ள வந்தவொடனே பாத்தீங்கன்னா இது நம்மளுக்கு மாஸ்டர் பெட்ரூம் வருங்க. இந்த மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 11/11 கொடுத்துருக்காங்க சரிங்களா. இங்க பாருங்க லேஃப்ட் கபோர்ட்ஸ் எல்லாமே ஒரு சைடு ஃபுல்லாவே நம்மளுக்கு கவர் பண்ணிட்டாங்க. உங்ககிட்ட எவ்வளவு திங்ஸ் இருந்தாலும் நீங்க தாராளமா உள்ள வச்சுக்கலாம். இந்த பெட்ரூம்ல ஏசிக்கான ப்ரொவிஷன் இருக்கு. ஒரு ஃபேனும் நம்மளுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க சரிங்களா. இங்க பாருங்க
இங்கே ஒரு சின்னதாக நம்மளுக்கு ஸ்பேஸ் மாதிரி இருக்குது. இங்கே நீங்கள் எதனா திங்ஸ் வேணும்னாலும் வச்சுக்கலாம். வென்டிலேஷனுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லைடிங் விண்டோ இருக்குது. ஒரு அட்டாச் ரெஸ்ட் ரூம் நம்மளுக்கு இருக்குங்க. இந்த ரெஸ்ட் ரூம்லேயும் பாருங்கள் வெஸ்டர்ன் கிளாஸ் செட் போட்டிருக்காங்க. ஷவர் பாயிண்ட், டேப் பாயிண்ட், வாட்டர் ஹீட்டர் பாயிண்ட். ஒரு ரெஸ்ட் ரூமில் என்னென்ன ஃபிட்டிங்ஸ் வருமோ எல்லா ஃபிட்டிங்ஸும் ரெஸ்ட் ரூம்ல நம்மளுக்கு ஃபிக்ஸ் பண்ணியே கொடுத்துட்டாங்க. சரிங்களா? சரிங்க, ப்ராப்பர்ட்டி ஃபுல்லாகவே பார்த்துருவோம். கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஓனரோட ஆஸ்கிங் ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 74 lakhs 74 லட்ச ரூபா நம்மளுக்கு பிரைஸ் கோட் பண்றாங்க. இந்த ஹுட் ஒர்க் எல்லாமே சேர்த்து தாங்க சொல்றேன். ஸோ நம்ம ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த பெரும்பாக்கம் லொகேஷனில் ரெடி டு ஆக்குபைல என்கிட்ட ப்ராப்பர்ட்டி கேட்டிருக்கீங்க. உங்களுக்காக ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி தான் சேல்ஸ்க்கு எடுத்துட்டு வந்திருக்கேன். சரிங்களா? ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிக்கு 74 lakhs பிரைஸ் கோட் பண்றாங்க. அதுல இருந்து ஸ்ட்ரைட்லி நம்மளுக்கு பிரைஸ் நெகோசியேஷனும் இருக்குங்க. ஸோ இது மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நீங்க அடுத்தடுத்து பார்த்துட்டே இருக்கணும்னா என்ன பண்ணணும்? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் HP ஹவுசிங்.